ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, கொஞ்சம் 2 வீக்ஸாக வேறு ஒரு ப்ராஜெக்ட்டில் பிஸியாக இருந்தனால என்னால் வீடியோ பண்ண முடியல. ஸோ இனிமேல் நான் கண்டினியூஸாக பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், என்னென்ன டைப் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லூப்பிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். லூப் அப்படின்னா ஒரு ஒர்க்கை ரிப்பீட்டடாக செய்ய வைக்கிறது. ஸோ ஏதாவது ஒரு பிளாக் ஒர்க்கு நமக்கு ரிப்பீட்டடாக செய்ய வைக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம வைக்கும்போது எவ்வளோ டைம் ரிப்பீட்டடாக பண்ணணும், இல்லை இது ஏதாவது கண்டிஷன் பேஸ் பண்ணி அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னு புரியலன்னா ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரிப்பீட்டடாக ஒரு ஒர்க்கை பண்ண வைக்கிறதுக்கு ஒரு மொபைலில் ஒரு சாங் நம்ம பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம ரிப்பீட்டட் மோட் போடுவோம். ஸோ அந்த மீடியா பிளேயர் ரிப்பீட்டடாக அந்த சாங்கை படிச்சுட்டே இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனை ஃபார் லூப்பில் போடலாம். இதுதான் ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கான எக்ஸாம்பிள். சில மீடியா பிளேயரில் நம்ம எத்தனை டைம் கேட்கணும் அப்படின்றதையும் கொடுக்கலாம். ஸோ இந்த லூப் என்ன பண்ணும் அப்படின்னா அத்தனை டைம் வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அந்த சாங்கை படிக்கும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சாங்க்கு போகும். இந்த மாதிரி நம்ம ஒரு கண்டிஷன்ஸை கொடுக்கலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் அதோட ரொம்ப எளிமையாக பார்க்கணும் அப்படின்னா, நம்ம அம்மாலாம் வெஜிடபிள்ஸ் வாங்கும்போது பார்த்துருப்பீங்க. அது கூட ஒரு லூப் மாதிரி தான். ஒரு வெஜிடபிள், அதாவது கொஞ்சம் உருளைக்கிழங்கு வாங்குறோன்னு வச்சுக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல உருளைக்கிழங்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் அவங்க லூப்டாக எடுத்து பார்த்துட்டே இருப்பாங்க, ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டே இருப்பாங்க. அவங்க கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒரு நல்ல உருளைக்கிழங்கு கிடைக்கணும். ஸோ அது வரைக்கும் அவங்க லூப்டாக அவங்க எடுத்துகிட்டே இருப்பாங்க. எப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல உருளைக்கிழங்கு கிடைக்குதோ அப்போட அந்த லூப் ஸ்டாப் ஆகி அந்த உருளைக்கிழங்கு செலக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இது கூட ஒரு லூப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த லூப்பை நம்ம எப்படி ப்ரோக்ராமிங்லாம் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக 3 டைப்ஸ் ஆஃப் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் உண்டு எல்லா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும். வைல் லூப், ஃபார் லூப், டு வைல் லூப். ஸோ இங்கே பைத்தானில் பார்த்தீங்கன்னா 2 லூப் தான் வச்சுருக்காங்க, வைல் லூப் அண்ட் ஃபார் லூப். அதனால் நான் டு வைல் லூப் அப்படின்னு என்னங்கிறது சொல்லித்தரேன். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம வேறு ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கும்போது யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வைல் லூப் பார்க்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ப்ரீவியஸாக பண்ண கோடெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்லேருந்து பண்ணிக்கலாம். இப்போ வைல் லூப் என்ன அப்படின்னா நமக்கு இந்த லூப் 10 தடவையோ ஏதோ ஒரு டைம்ஸ் நம்ம ஒரு நம்பர் ஆஃப் டைம்ஸ் கொடுத்துக்கலாம். அந்த டைம் இது லூப்பு எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் கமாண்டே யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஐன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஐங்கிற ஒரு இன்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு நான் 1 அப்படின்னு அசைன் பண்ணிக்கிறேன், வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஐன்ற வேரியபிளில் 1ன்ற வேல்யூ இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் லூப் எப்படி போடணும் அப்படின்னா வைல் நம்ம வைல் லூப் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். வைல் போட்டுட்டு இப்போ 10 டைம்ஸ் நம்ம ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணுறோம் இல்லையா. இப்போ i லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். அதாவது இந்த i வேல்யூ 10 விட லெஸ் தேனாவோ ஈக்குவல்ட்டாவோ இருக்கிற வரைக்கும் இந்த லூப்பை சுற்றணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். இந்த லூப் ஓடிட்டே இருக்கணும். இந்த இதுக்குள்ளே எழுத போகிற பிளாக் அத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா 10 டைம்ஸ் ஒர்க் ஆக போகுது. ஏன்னா ஐங்கிறது நம்ம 1ன்னு கொடுத்துட்டோம், 10ன்னு கொடுத்துரும், 10 வரைக்கும் போடணும்னு. 10 டைம்ஸ் ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம இனிமேல் தான் கண்டிஷன் எழுதுறதுல தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிரிண்ட்டுன்னு போட்டு ஐ போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுது, இந்த ஐ என்னவாக இருக்குது அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறோம். நம்ம லூப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐயை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்றேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஐ 1 இன்க்ரிமெண்ட் ஆகிரும். ஐ 1 இருந்ததுன்னா 2 ஆகும், 2 இருந்ததுன்னா 3 ஆகும். அப்படி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இன்கேஸ் நீங்கள் இந்த லைன் எழுதாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐ இன்க்ரிமெண்ட்டே ஆகாது. ஸோ இந்த லூப் இன்ஃபைனட்டாக சுற்ற ஆரம்பிச்சிடும். இதில் கவனமாக இருக்கணும். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது இன்க்ரிமெண்டல் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா 1லேருந்து 10 வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு 1ன்ற வேரியபிள் நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஒரு ஐன்ற வேரியபிளில் 1ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். தென் இதை பிரிண்ட் பண்ணுறோம். ஒரு தடவையும் பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது எப்போ 10ன்னு வருதோ அப்போது இந்த லூப் ஸ்டாப் ஆகி நமக்கு வெளியே வந்துடும். இதுக்கப்புறம் இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. இதுதான் இங்கே நடந்திருக்கு. இதுதான் ஒயில் லூப்போட எக்ஸாம்பிள். ஸோ இதை நம்ம எனக்கு ஏதோ ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி, அதாவது இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அம்மா நல்ல உருளைக்கிழங்கு செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்போயே நம்ம பிரேக் பண்ணிடணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நான் இந்த ஒயில் லூப்பை பிரேக் பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 10 வரைக்கும் சுற்றணும்னு சொல்லியிருக்கேன்.
5ன்னு வரும்போது நான் இந்த கண்டிஷன் வந்து ஸ்டாப் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னா இடையில வந்து நான் ஒரு கண்டிஷன் ஆட் பண்ண போகிறேன். பிரிண்ட் வந்து போட்டுச்சு, பிரிண்ட் போட்டுட்டு நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஃப் I = 5 இருந்துச்சுன்னா அப்போ இந்த கண்டிஷனை ஸ்டாப் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி கோட் எழுதுறேன். அதாவது இஃப் I = 5 தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரேக், இந்த லூப்பை ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிறதுக்கு வந்து பிரேக் யூஸ் பண்ணணும். பிரேக் போட்டு முடிச்சிடலாம். ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா 5ல் நம்ம பிரேக் பண்ணிட்டோம், லூப்பை வந்து பிரேக் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம லூப்பிங்கை பிரேக்கும் பண்ணிக்கலாம். ஓகே, இது பிரேக்கு. இதே மாதிரி நான் வந்து ஒரு நம்பருக்கு மட்டும் இதுக்கு கீழே இருக்க பிளாக்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி அந்த கண்டிஷன் வந்தால் மட்டும் கீழே இருக்க பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற கீவேர்டு தான் வந்து கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதே 5 தான். இந்த 5 வரும்போது எனக்கு இந்த பிரிண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். மற்ற எல்லா நம்பருக்கும் பிரிண்ட் பண்ணணும், ஆனால் 5க்கு மட்டும் நான் பிரிண்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஐ எடுத்து நம்ம மேலே போட்டுக்கலாம், அந்த கண்டிஷன் எடுத்து மேலே போட்டுக்கலாம், பிரிண்ட்டுக்கு மேலே அப்படியே போட்டுட்டு இஃப் I ஈக்குவல்ட்டாக இருந்தால் அந்த பிரேக்குக்கு பதிலாக நான் கண்டினியூன்னு யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 5 அப்படின்னு வரும்போது மட்டும் உங்களுக்கு வந்து இந்த பிரிண்ட்டு நடக்காது. ஏன்னா நம்ம அங்கேயே நம்ம கண்டினியூ பண்ணி விட்டுறோம். அப்போ லூப் என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் இட்ரேஷனுக்கு போயிடும். சாரி, இது கண்டினியூ பண்ணும்போது நெக்ஸ்ட் இட்ரேஷன் போகும், ஆனால் உங்களுக்கு இந்த ஐ வந்து 5லே இருக்கும் இல்லையா? அப்போ இங்கேயும் நம்ம இது பண்ணணும், இன்க்ரிமெண்ட் பண்ணி தான் வந்து இட்ரேஷன் பண்ணி விடணும். I++ பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இது ஏன் இங்கே I++ போடுறேன்னு தெரியுதா? ஏன்னா இப்போ நான் வந்து இங்கே கண்டினியூ கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு லூப் வந்து இங்கேருந்தே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் தடவை வரும்போது I5 தான் இருக்கும், அப்போ திருப்பி கண்டினியூ ஆகும். திருப்பி நெக்ஸ்ட் டைம் வரும்போது I5 தான் இருக்கும், திருப்பி கண்டினியூ ஆகும். இப்படி லூப்பு திருப்பி இன்ஃபைனைட் ஆகும். அதனால் நான் வந்து இங்கே I++ பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 5க்கு மட்டும் பிரிண்ட் ஆகிருக்காது. உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். 5க்கு பிரிண்ட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒயில் லூப். இந்த மாதிரி ஒயில் லூப் இருக்குது. இதே மாதிரி இப்போது நீங்கள் நம்பர் போட்டு இந்த மாதிரி தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. ஒரு இன்ஃபைனைட் லூப் எனக்கு சுத்த ஒன்று. எப்போவாது ஒருக்க வந்து நம்ம ஏதோ கண்டிஷன் மேட்ச் ஆகுது அப்படின்னா இந்த I <= true 10 அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம சும்மா ஒரு ட்ரூ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை வந்து இப்போ வந்து ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி இந்த எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். எப்படி அப்படின்னு நம்ம ஸ்டாப் கண்டிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு வேரியபிள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ லூப் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டாப் கண்டிஷன் அப்படின்றது இல்லாத வரைக்கும் சுற்றும். எப்போ ஸ்டாப் கண்டிஷன் வருதோ அதோட வந்து இந்த எக்ஸிக்யூட் நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் கண்டிஷன் எழுத போகிறேன். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒயில் போட்டுட்டு நாட் ஸ்டாப் கண்டிஷன், அதாவது ஸ்டாப் கண்டிஷனாக இல்லை அப்படின்றத வரைக்கும் இந்த லூப் வந்து சுற்றலாம். அப்படின்னா இப்போ வந்து நாட் ஸ்டாப் கண்டிஷன் அப்படின்ற மாதிரி மீனிங்கு. அப்படின்னா மட்டும் இது எக்ஸிக்யூட் ஆகணும். அப்போ இது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இது எப்போவாது நம்ம ஸ்டாப் கண்டிஷன் பண்ணணும் இல்லையா? நான் உள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த I = 5 அப்படின்றத அந்த கண்டினியூ இருக்க இடத்துல நான் வந்து மாற்ற போகிறேன். ஸ்டாப் கண்டிஷன் = ட்ரூ அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஸோ 5வது லூப்பில் இதை வந்து நம்ம ஸ்டாப் கண்டிஷன் வந்து ட்ரூவாக மாற்றுறோம். அதாவது அம்மாவுக்கு வந்து ஒரு நல்ல உருளைக்கிழங்கு 5வது இதில் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ட்ரூ போட்டாச்சு. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னா 5 வரைக்கும் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகாது. ஏன்னா ஸ்டாப் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சு இல்லையா? ஓகே, இதுதான் கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம லூப்பு ரன் பண்ண வைக்கிறது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபார் லூப்பு. ஃபார் லூப் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபங்க்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ் பற்றி படிச்சிருக்கணும். ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஒர்க்கு பண்ணிவிட்டு நமக்கு ரிட்டனாக ஒரு வேல்யூ கொடுக்குறோம். அதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸு. ஸோ இங்கே ப்ரீ டிஃபைன்டாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி. அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரேஞ்சு வந்து நம்ம கொடுக்குற ஒரு நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ ஒரு 5ன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா 0லேருந்து 5 வரைக்கும் உள்ள நம்பரை வந்து சீக்வன்ஸாக கொடுக்கும், நமக்கு ரிட்டனாக கொடுக்கும். 0 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி சீக்வன்ஸாக நமக்கு கொடுக்கும். ஸோ அதுதான் அந்த ரேஞ்சோட ஒர்க்கு. ஸோ அதில் வந்து மல்டிபிள் பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம வெறும் 5 கொடுத்தா அந்த மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ 2,5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேராமீட்டர் கொடுக்கணும், 2,5. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 2 3 4 5 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். மீன்ஸ் அந்த மாதிரி ரிட்டர்ன் ஆகும், அந்த மாதிரி சீக்வன்ஸை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இன்னொரு பேராமீட்டர் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு பேராமீட்டர். அது கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ 2,6 கொடுத்துட்டீங்க,
கமா 2ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா 4 6 இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணும். அதாவது அந்த ஸ்டெப் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி, அந்த 3வது இது வந்து ஸ்டெப் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி. ஓகே, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரேஞ்சு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃபார் லூப் பார்க்க போகிறோம். அதுக்காக தான் அந்த ரேஞ்சை பற்றி சொல்லிக் கொடுத்தேன். இப்போ பார்க்கலாம், எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ரொம்ப புரியும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம். அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் போட்டு ஃபார் ஐங்கிறது ஒரு வேரியபிளாக நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே வந்து இன் யூஸ் பண்ணணும். இன் அப்படின்னு போட்டுட்டு ரேஞ்சு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க. ரேஞ்ச் ஆஃப் 5 கொடுத்துட்றேன் நான். இப்போ நான் இங்கே என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் 5. அப்போ இதில் இங்கே வந்து சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் ரிட்டர்ன் ஆகும் 0 1 2 3 4 5ன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு நம்பருக்கும் இந்த இட்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். என்ன பண்ணும் அப்படின்னா 0ன்ற வேல்யூவை ஐயில் அசைன் பண்ணி ஒரு தடவை இட்ரேட் நடக்கும், ஒரு தடவை லூப் எக்ஸிக்யூட் ஆகும். தென் 2 வச்சுட்டு நடக்கும், அப்புறம் 3 வச்சு நடக்கும், 4 வச்சு நடக்கும், 5 இப்படி நடக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த ஒயில் லூப்பில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம இட்ரேட் பண்ணுவோம், i ++ அப்படின்னு சொல்லி நம்ம இட்ரேட் பண்ணிருந்தோம். ஃபார் லூப்பில் நம்ம இங்கே என்ன கொடுக்குறோம், அந்த ரேஞ்ச் இடத்துல என்ன கொடுக்குறோமோ, இங்கே நம்ம ஒரு அரே லிஸ்ட் இந்த மாதிரி எதனா கொடுத்துக்கலாம். நம்ம பின்னாடி வரப்போகிறத நம்ம பார்க்க போகிறோம் அரே லிஸ்ட்டெல்லாம். அந்த மாதிரி நம்ம எதுனாலும் கொடுத்துக்கலாம். அதில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட்டையும் இது இட்ரேட் பண்ணி இந்த லூப் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் நமக்கு வந்து இப்போ 5 கொடுத்துட்டோன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் ஆப்ஜெக்ட்ஸ் கிடைக்குது. அந்த ஆப்ஜெக்டை இட்ரேட் பண்ணி இந்த லூப் ஓடும். ஸோ இப்போ 5 கொடுக்கும்போது 6 நம்பர் இப்போ 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி இத்தனை நம்பருக்கும் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பிரிண்ட் ஆஃப் 5 போடுறேன் இங்கே நான். போட்டேன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ 0லேருந்து 5 வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப்புக்கும் ஒயில் லூப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஒயில் லூப் வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணி நம்ம தான் இன்ட்ரேட் பண்ணி விடணும். அது சுற்றிட்டே இருக்கும். நம்ம ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம ஸ்டாப் பண்ணும்போது அது ஸ்டாப் ஆகும். ஃபார் லூப் வந்து அப்படி இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி அது இட்ரேட் ஆகும். நம்ம கொடுக்குற ஆப்ஜெக்ட் இன்புட்டாக என்ன கொடுக்குறோமோ அந்த ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி அது இட்ரேட் ஆகும். ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம ஒயில் லூப்பில் நம்ம பிரேக் கண்டினியூலாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, சேம் கண்டிஷன் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பிரேக் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் i வந்து 3 இருந்ததுன்னா நான் அங்கே பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இங்கே நான் i = 3 இருந்துச்சு அப்படின்னா நான் பிரேக் எழுதுகிறேன். ஸோ இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 1 2 அதிலே முடிஞ்சிடும். ஏன்னா 3 நம்ம பிரிண்ட்டு வந்து அதுக்கப்புறம் தான் போட்டிருக்கோம். 3 வரும்போதே உங்களுக்கு பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து பிரேக்கோட யூஸ். அதே மாதிரி கண்டினியூ வந்து நான் 3 வரும்போது 3 மட்டும் பிரிண்ட் பண்ண வேண்டாம், மற்றெல்லாம் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ கண்டினியூ போடுறேன், பிரேக் எடுத்து கண்டினியூ போடுறேன். இப்போ என்ன நடக்கு பாருங்கள். ஓகே, 0 1 2 நெக்ஸ்ட்டு 3 பிரிண்ட் பண்ணல, அப்புறம் 4 போயிடுச்சு, அது வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் ஃபார் லூப்பு. ஓகே, இது ரெண்டும் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒயில் லூப்பு ஃபார் லூப் ரெண்டும் யூஸ் பண்ணிட்டோம். இன்னொன்று நான் டூ ஒயில் லூப் ஒன்று இருக்குதுன்னு சொன்னேன், ஆனால் அது பைத்தானில் இல்லை. நம்ம இருந்தாலும் அதை பற்றி நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் ஒயில் லூப் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டே கண்டிஷன் செக் பண்ணிடும். ஒன்ஸு ஒரு கண்டிஷன் செக் பண்ணி அது ட்ரூவாக இருந்தால் தான் அவங்கள வந்து உள்ளே அனுப்பும். அந்த மாதிரி தான் அதான் ஒயில் லூப்பு. டூ ஒயில் லூப்போட யூசேஜ் என்ன அப்படின்னா கண்டிஷனை வந்து லாஸ்ட்டு தான் செக் பண்ணும். லூப் ஒன் டைம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு தான் அந்த கண்டிஷனை வந்து செக் பண்ணும். அப்போது அந்த லூப் வந்து ஒன் டைமாவது எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிப்பாக ஒன் டைமாவது எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சுட்டு தான் அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறதே செக் பண்ணும். அதுதான் டூ ஒயில் லூப்போட எக்ஸாம்பிள். இதுக்கு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா யூஸ்வலாக ஒயில் லூப் டூ ஒயில் லூப்புக்கான ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃப்ளைட்டையும் நம்ம பஸ்ஸையும் எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ளைட்டில் நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டே டிக்கெட் செக் பண்ணிட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க இல்லையா, இல்லாட்டி நம்மளை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ பஸ்ஸில் வந்து அப்படி இல்லை, நீங்கள் ஏறி போயிடலாம், கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் டிக்கெட்டு கேட்பாங்க. இன்கேஸ் உங்களால் டிக்கெட் எடுக்க முடியலன்னா உங்களை வெளியே அனுப்பிடுவாங்க இல்லையா. இதுதான் வந்து ஒயில் லூப்புக்கும் டூ ஒயில் லூப்புக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, இது வரைக்கும் நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பற்றி எல்லாம் பார்த்துட்டோம். ஒயில், ஃபார் லூப், டூ ஒயில் லூப் எல்லாமே பார்த்துட்டோம். டூ ஒயில் லூப் மட்டும் நம்மளை எக்ஸாம்பிள் இதில் பார்க்க முடியல, ப்ரோக்ராமிங்காக பார்க்க முடியல. நான் அடுத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பண்ணி காட்டும் போதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் காட்டுறேன் டூ ஒயில் லூப்லாம். ஓகே, இன்றைக்குள்ள கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் அண்ட் சஜஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் திருப்பியும் சாரி, என்னால் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல. தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள், நான் கண்டினியூஸாக வீடியோ போடுவேன். அடுத்தடுத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேறு ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதை பற்றின வீடியோஸ் ரெடி பண்ணி போடுறேன். பிகினர் லெவல்ஸ் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது ப்ரோ லெவல்ஸ் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள்,
நான் கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணி அதுக்கான ஆன்சர் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.